ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் நீண்ட வருடமாக இருந்து நான் டயட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இல்லை எக்ஸசைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படி சொல்லி அதன் மூலியமாக இம்மிடியட்டாக நமக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆர்கன் நம்ம பாடியிலன்னு பார்த்தோம்னா கிட்னிஸ் தான். ஸோ பிளட் ப்ரெஷர் நீண்ட வருடமாக இன்றைய காலகட்டத்தில் 25 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட பிளட் ப்ரெஷர் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உடனடியாக அது வந்து சிறுநீரகங்களை பாதிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப மைனூட்டாக இருக்கும், மைக்ரோ வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா பிளட் வெசல்ஸ் எல்லாமே நேரோவிங் ஆகிடுது, சுருங்கி போகுது. சுருங்கி போகிறதுனால பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சிறுநீரகங்கள் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 2 கிட்னிலையுமோ இல்லை ஒரு கிட்னியோ அந்த மாதிரி கூட அஃபெக்ட் ஆகலாம் நிறைய பேருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கா இமிடியேட்டாக அது வந்து டயட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தோம்னா டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு சர்க்கரை நோயாளி. ஸோ இவர்களுக்கு எந்த மாதிரினா நிச்சயமாக கிட்னிஸ் வந்து பாதிக்கப்படுது.